ஐயா இப்போ பெண்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அவங்க எவ்வளோ இண்டிபெண்ட்டாக இருக்கணும்? அது எந்த அளவுக்கு முக்கியம்? சி இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுன்றது ஒரு தன்மை, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்ன்றது ஒன்று. இப்போ ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸால் தான் இண்டிபெண்ட்டாக இருக்காங்கன்னா அது காரணமாக இருக்க முடியாது. இண்டிபெண்டன்ஸ்ன்றது மனம் சார்ந்தது. இல்லை கரெக்டு, நீங்கள் சொல்கிறது ஓகே. நான் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கிறத பற்றி கேட்குறேன். எல்லாருக்கும் ஒரு தேவை உண்டு. அந்த தேவைக்கு பொருளாதாரம்ன்றது ஒன்று தேவை. ஸோ பெண்கள் அந்த நிலையில் இருக்கும்போது அவங்களுக்கான சொந்த தேவைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கண்டிப்பாக வேணும். இது எல்லா பெண்ணுக்குமே தேவை. அது கணவன் கொடுக்கலாம், தந்தை கொடுக்கலாம், இல்லை அவங்களே ஒரு தொழில் செய்து அதை எடுத்துக்கலாம், அவர் ஒரு வேலைக்கு போய் எடுத்துக்கலாம். ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டின்றது பொதுவாக பெண் ஆண் கிடையாது, எல்லா மனிதனுக்கும் தேவை. ஒரு குறிப்பிட்ட வயதை நீங்கள் தாண்டிட்டீங்கன்னா அந்த இடத்துல சில தேவைகள் நமக்கானதாக ஆகிடும். அந்த நமக்கான தேவைகள் வரும்போது நம்ம அந்த தேவைகளை ஒருத்தர்கிட்ட கொடுக்கறதுக்கோ இல்லை சொல்கிறதுக்கோ சில இடத்துல நமக்கு அது சங்கோஜமாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்மளை நம்ம ஹேண்டில் பண்ணிக்கிறதுக்கு அது தேவைப்படும். திடீர்னு ஒரு 10 மணி ஏதோ சாப்பிடணும்னு தோணுது, இல்லை ஏதோ ஒன்று வாங்கணும்னு தோணுது. அந்த மாதிரி நேரங்களில் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டின்னு தேவை. அதை நீங்கள் சேமிப்பு மூலம் செய்யலாம், இல்லை உங்கள் கணவன் உங்களுக்கு கொடுக்கலாம், இல்லை உங்கள் தந்தை உங்களுக்கு கொடுக்கலாம், இல்லை நீங்களே அதை ஒரு தொழிலாக உருவாக்கி அது மூலமா நீங்கள் மேன்மை அடையலாம். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டின்றது கண்டிப்பாக தேவை. அது ஒரு மனிதனுக்கும் தேவை. அது ஆண் பெண்ணின் பேதம் கிடையாது, எல்லாருக்குமே அது தேவை.